இன்றைக்கி செய்ய போகிற இந்த பூரண கொழுக்கட்டைக்கு நமக்கு தேவை பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவு, கருப்பு எள்ளு, வெல்லம், அடுத்தது ஏலக்காய் பொடி செய்து இது மாதிரி டப்பாவில் வச்சிட்டிங்கன்னா அப்பப்போ கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பூரண கொழுக்கட்டை இல்லாமல் நமக்கு விநாயகர் சதுர்த்தியே இல்லைன்னே சொல்லலாம். நம்மளோட வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா பூரணமாக சந்தோஷங்கள், செல்வ செழிப்பு எல்லாமே நிறைஞ்சிருக்கும். அதுக்கு தான் இந்த பூரண கொழுக்கட்டை இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம நெய்வேத்தியமாக செய்கிறோம். இதை பார்த்திங்கன்னா சில பேர் செய்யறதுக்கு வராதுன்னு செய்ய மாட்டாங்க. ஆனால் ஈஸியான ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். அதை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பச்சரிசி மாவு நம்ம ரெடிமேடாக வாங்கிக்கிறோம் போது இதை மாதிரி ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த மாவு சாப்பிடும்போது கொஞ்சமாவது நமக்கு உப்பு இருக்கணும் அந்த வெளியில் இருக்க கொழுக்கட்டைக்கு. அதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுட்டு 1 கப் பச்சரிசி மாவு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டிங்கன்னா நல்லா பூ போல் வெந்து வந்துடும். ஸோ இந்த டைப்பில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு மாதிரி ரஃப் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த பூரண கொழுக்கட்டை செய்யும்போது அப்படியே நம்ம விநாயகர் சதுர்த்தி எப்படி வந்ததுன்னு பார்ப்போம். தக்ஷனுக்கு மகளாக தாக்ஷாயினி அப்படின்னு பார்வதி தேவியார் இருக்கும் பொழுது அவங்க பார்த்திங்கன்னா ஒரு யாகத்துக்கு தக்ஷன் சிவபெருமானை அழைக்கலை. இதுக்காக நியாயம் கேட்டு அங்கே போகும்போது தக்ஷன் பார்த்திங்கன்னா தாக்ஷாயணி தேவியாரை அவமதிக்கிறார். இதே சூழ்நிலையில் நம்ம சிவபெருமான் சொல்லியும் கேட்காம வந்தோமே, இந்த அவமானத்துக்காக அவங்க யாகத்தில் பார்த்திங்கன்னா பார்வதி தேவியார் இறங்கிடுறாங்க. இவங்க இந்த பார்வதி தேவியார் இறங்கின பிறகு அடுத்த பிறவியில் பர்வத ராஜாவுக்கு பார்வதி தேவியாராக பிறக்கிறாங்க. அவங்க சிவபெருமானை ரொம்ப பக்தியாக வணங்கிட்டு வராங்க. சிவபெருமானே தனக்கு கணவனாக வரணும்னு சொல்லிட்டு ஒரு மண்ணால் ஒரு சின்ன சிலை செய்து அந்த சிலையை பார்த்திங்கன்னா பூஜிக்கிறாங்க. இப்போ நம்ம கொழுக்கட்டைக்கு பார்த்திங்கன்னா மாவு ரெடி பண்ணிட்டோம். உள்ளே வைக்கிற பூரணத்துக்கு நான் கருப்பு எள்ளு நல்லா அலம்பி வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு நீங்கள் காய வச்சு அலம்பி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு காரல் இல்லாமல் இருக்கும். ஏலக்காய் சக்கரை பொடி பண்ணி இது மாதிரி டப்பாவில் வச்சுட்டா ஸ்வீட் செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். வைக்கணும். பூரணமான வாழ்வு, பூரணமான செல்வம் அமைய இந்த கொழுக்கட்டை கண்டிப்பாக விநாயகருக்கு வைக்கணும். ரொம்பவே இந்த விநாயகருக்கு கொழுக்கட்டைகள் ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம அப்படியே கதைக்கு வருவோம். பர்வதராஜாவுக்கு பார்வதி தேவியார் பிறந்து சிவனை பார்த்திங்கன்னா தன்னோட கணவனாக வரணும் அப்படின்ட்டு ஒரு சின்ன மண்ணாலான சிலையை செய்து வச்சு பூஜை செய்துகிட்டே வராங்க. அவங்க அப்படி வணங்கக்கூடிய அந்த சிலை தான் பார்த்திங்கன்னா விநாயகர், ஆதி விநாயகர். அவர் பார்த்திங்கன்னா நார்மல் முகத்தோடு தான் இருப்பார். பூந்தோட்டம் சொல்லிட்டு குச்சனூர் கோவில், சரஸ்வதி தேவியார் கோவில் போகும்போது அங்கேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஆதி விநாயகர்னு சொல்லிட்டு. அவரோட முகம் பார்த்திங்கன்னா நார்மல் ஒரு மனித ரூபத்தில் இருக்கும். பார்வதி தேவியார் வணங்கின அந்த விநாயகர் பார்த்திங்கன்னா அவங்க தான். ஸோ முதல்ல பார்வதி தேவியார் இந்த விநாயகர் சதுர்த்தியில் உருவாக்கி வணங்கி அவங்க பார்த்திங்கன்னா சிவபெருமானோட திருமணம் புரிகிற அந்த பாக்கியத்தை பெறுறாங்க. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த விநாயகர் சதுர்த்தி நம்ம விநாயகருக்கு பிடித்த எல்லா நெய்வேத்தியமும் செய்து வச்சு என்ன வரங்கள் கேட்குறோமோ அது பார்த்திங்கன்னா தருவாங்க. இப்போ மாவில் என்ன பண்ணுங்கள், சூடாக இருக்கும்போதே ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் சொப்பு மாதிரி செய்யறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நிறைய பேர் கேட்குறாங்க, இதை மாதிரி மாவில் பண்ணிட்ட பிறகு விரிஞ்சு போயிடுது, எங்களுக்கு அந்த சொப்பு மாதிரி செய்கிறது வரமாட்டுதுன்னுட்டு. சூடாக மாவை இறக்கிடவுன்னு ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் நெய்யை போட்டுட்டு நல்லா நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு வச்சுருங்க. கையில் பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெய்யோ இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயிலோ கொஞ்சம் விட்டுட்டு அதை தடவிட்டு அப்படியே நீங்கள் கையில் தட்டி எடுத்திங்கன்னா அழகாக பார்த்திங்கன்னா ஷேப்பு விரிசலே விழாமல் நல்லா சொப்பு மாதிரி சூப்பராக வரும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த சொப்பு மாதிரி செய்கிறது ஈஸியாக இதை மாதிரி வரலன்னிட்டு நார்மலாக பிடி கொழுக்கட்டை செய்திருவாங்க. அதை மாதிரி செய்கிறதோட விநாயகர் சதுர்த்தினாவே இந்த பூரண கொழுக்கட்டை தான். இப்போ பார்த்திங்கன்னா நான் கருப்பு எள்ளு, வெல்லம், ஏலக்காய் இதை போட்டு உள்ள பூரணம் இப்போ ரெடி பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு முறை. எனக்கு இதை மாதிரி ஈஸியாக பிடிக்கிறதுக்கு வரலை, எனக்கு இது மாதிரி சொப்பு மாதிரி செய்யறதுக்கு வரலை அப்படின்னா அதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு டிப்ஸ் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். நார்மலாக இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பச்சரிசி மாவு எடுத்து வாழை இலையில் அடியில் இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கோங்க.
மேலே வச்சுட்டு ரவுண்டாக இதை மாதிரி ஒரு ஷேப் தட்டிக்கோங்க. தட்டிட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணுங்கள், உள்ள பூரணத்தை வச்சுட்டு இந்த இலையை வந்து அப்படியே ரெண்டாக மடிச்சிருங்க. மடிச்சுட்டு 2 கையால் என்ன பண்ணுங்கள், நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சைடு ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த வட்டமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இதை மாதிரி ஒரு அரை வட்டமாக சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த முறையில் செய்யும்போது பூர்ண கொழுக்கட்டை எனக்கு செய்ய வராதுன்னு யாருமே சொல்ல முடியாது. அவ்வளோ ஈஸியான டைப் தான் இந்த வாழை இலை வச்சு செய்கிறது. வாழை இலையில் இதை மாதிரி ஈஸியாக செய்யும்போது பூர்ண கொழுக்கட்டை கண்டிப்பாக நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு நெய்வேத்தியம் பண்ண முடியும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஈஸியாக சிம்பிளாக உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு மெத்தட். சூடாக இருக்கும்போதே நீங்கள் நெய் போட்டு பிசைஞ்சிட்டிங்கன்னா எப்பயும் ஒரு 8-10 மணி நேரம் கூட அந்த பூர்ண கொழுக்கட்டை ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ கூட பாருங்கள், மாவு இன்னும் நல்லா மெத்துன்னு இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து செய்யணும்போது கூட சாஃப்டாக இருக்கும். ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அப்புறம் அந்த மாவு எடுத்து தட்டி வச்சிட்டிங்கன்னா அப்போ கூட உங்களுக்கு மாவு பார்த்திங்கன்னா நல்லா மெத்துன்னு இருக்கும். ஸோ சிம்பிள் டிப்ஸ் தான். சூடாக மாவை இறக்கும் போதே நெய் போட்டுருங்க. வாழை இலையில் இதை மாதிரி அதிரசம் தட்டுற மாதிரி தட்டிட்டு நைஸாக எந்த அளவுக்கு தட்ட முடியுமோ தட்டிக்கோங்க. அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது இந்த வெளி லேயர் பார்த்திங்கன்னா லேஸாக இருக்கும், உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த பூர்ணம் நமக்கு நிறைய இருக்கும். ஸோ கண்டிப்பாக பூர்ண கொழுக்கட்டை செய்ய தெரியாதவங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி இதை மாதிரி செய்து பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை மாதிரி நம்ம செய்கிறோன்னும் போது குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 20-30 கொழுக்கட்டை கூட நம்ம ஈஸியாக செய்திடலாம். கஜமுகன்ற அரக்கனை அழித்ததால் தேவர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா சித்தி புத்தி அப்படின்னு தேவ கன்னிகைகளை பிள்ளையாருக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க. ஸோ பிள்ளையாருக்கு சித்தி புத்தி திருமணம் மணக்குள விநாயகர் போனீங்கன்னா அங்கே பார்த்திங்கன்னா பெரிய பெயிண்டிங் இருக்கும், சித்தி புத்தி விநாயகரோட அந்த திருமண காட்சி. பார்த்திங்கன்னா வெடிப்பு இல்லாமல் ஒரு பர்ஃபெக்டான ஷேப்லேயும் இருக்கும், டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் கையில் தொட்டிங்கன்னா இதை மாதிரி மாவு ஒட்டக்கூடாது. இதுதான் உங்களுக்கு கொழுக்கட்டை வெந்திருக்குன்னு சரியான பதம். இது பார்த்திங்கன்னா நான் தேங்காய் போட்டு செய்தது, அடுத்தது வேர்க்கடலை பூரணம் இதை வச்சு செய்தது, எல்லாமே வாழை இலையில் செய்தது தான். ஸோ இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் இதே மாதிரி ஈஸியாக செய்து பாருங்கள். மஞ்சள்னால் நம்ம விநாயகர் செய்து வைக்கும்போது என்னென்ன பலன்கள் விநாயகர் சதுர்த்திக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு இந்த விநாயகர் செய்யும் போதே உங்களுக்கு நான் விளக்கத்தோட ஒரு பதிவு போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதை பார்க்கணும் போது விஜய் தியாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன மாதிரி விநாயகர் செய்யும்போது என்னென்ன பலன்கள் இந்த விநாயகர் சதுர்த்தியில் கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. பிள்ளையார் செய்யும்போது விபூதி, சந்தனம், குங்குமம், உப்பு, வெல்லம், உப்பு இவைகளில் தனித்தனியாக செய்து வைக்கும்போது தனித்தனி பலன் இருக்குது. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பாருங்கள்.